ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றாலும் அரியையும் ருத்ரனையும் பிரம்மனையும் கணேசனையும் சரஸ்வதி தேவியும் நான் வணங்குகிறேன். வணக்கம். பச்சிராசனான கருடன் ஸ்ரீ நாராயணனை நோக்கி கேட்டான், குணாநிதியே, ஒரு மனிதன் இறந்தவுடன் அவன் என்னவாகிறான்? அவன் யமலோகத்திற்கு செல்வது எக்கணம்? அவன் சென்றடையும் யமதர்மனின் இருப்பிடம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி எனக்கு விளக்கி கூற வேண்டும். வாசுதேவனான ஸ்ரீமன் நாராயணன் கருடனின் கேள்விக்கு கீழ்கண்டவாறு பதிலளிக்கிறார். கருடா, ஒரு மனிதன் இறந்த பிறகு சென்றடையும் யமலோகத்தை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன் கேள். யமலோகத்தை உள்ளடக்கியதாக 16 உலகங்கள் உண்டு. அவை அனைத்துமே மிகவும் பரந்து விரிந்தவை. பூமிக்கும் யமலோகத்திற்கும் இடையே 80,000 காத தூரம் உள்ளது. கருடா, ஒரு மனிதன் பூவுலகில் வாழ்ந்து நன்மை மற்றும் தீமைகளை அனுபவித்த பிறகு அவன் செய்த வினைகளுக்கு ஏற்ப மரணம் நிலைக்க தள்ளப்படுகிறான். ஒருவன் நோயில் விழுவது அவனது பூர்வ வினைகளின் பலன்தான். மரணமும் அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே நிகழ்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த கர்மங்களின் பலாபலன்களுக்கு ஏற்பவே மரணம் நிகழவும் செய்கிறது. ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அவனது இறந்த உடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது கூறுகிறேன். மரித்தவன் உடலை பசும் சாணம் மெழுகி தூய்மைப்படுத்தப்பட்ட இடத்திலேயே கிடத்த வேண்டும். மரித்தவன் உடலை சுற்றி எல்லையும் தர்ப்பை புல்லையும் தூவி வைக்க வேண்டும். துளசி இலைகளையும் சாலாக்கிரமத்தையும் அவன் உடல் அருகில் வைக்க வேண்டும். சாமசூஸ்தத்தை அந்த உடல் அருகே யாரேனும் அமர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். சிறிதளவு வேணும் தங்கத்தை இறந்த உடலின் மீது வைக்க வேண்டும். வாய், நாசி, துவாரங்கள், கண்கள், காதுகளில் சிறிதளவு தங்கத்தை வைக்க வேண்டும். துளசி இலைகளை மரித்தவனின் 2 கைகளிலும் கழுத்திலும் வைக்க வேண்டும். மரித்தவன் உடலை இரு துணிகளால் போர்த்த வேண்டும். குங்குமப்பூ மற்றும் பச்சரிசியை போட்டு வைக்க வேண்டும். பூக்களால் அந்த உடலை அலங்கரித்து வீட்டின் பின்வாசல் வழியாக மரித்தவனின் மகன், உறவினர்கள் தோள்களில் சுமந்து தகனம் செய்யும் இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். தகனம் செய்யும் இடத்தில் மரித்தவனின் தலை வடக்கு திசை நோக்கி இருக்கும்படி கிடத்த வேண்டும். இறந்தவனின் புத்திரன் கிழக்கு நோக்கி அமர வேண்டும். தகனம் செய்யும்போது தகன இடம் ஆண்மையில் வேறு உடல் ஏதும் தகனம் செய்யப்படாத இடமாக இருக்க வேண்டும். சிதையானது சந்தனம், துளசி, பாலாச மரமாக இருத்தல் வேண்டும். இவை அனைத்தும் மரித்தவன் உடலை தகனம் செய்வதற்கு முன்பான சடங்காக கூறினேன். அடுத்த ஒருவனுக்கு மரணம் நிகழும் வேளையில் என்னென்ன நிகழும் என்றால், மரிப்பவனின் உடல் அங்கங்கள் தன் சக்தியையும் உணர்வையும் இழக்கத் தொடங்கும். யமதூதர்கள் அவன் அருகில் வந்து நிற்க அவனது சுவாசம் உடலை விட்டு வெளியேறுகிறது. அவ்வாறு வெளியேறிய ஆத்மா தெய்வீக பார்வை திறனை பெற்று பிரபஞ்சம் முழுவதையும் ஒரே நேரத்தில் கண்டு உணரும் ஆற்றலை பெறுகிறது. மரண விளம்பில் ஒருவன் மிகவும் பயங்கரமான தோற்றத்தை கொண்ட யமனை நேரில் காண்கிறான். சில உயிர்களை யமதூதர்கள் தடியால் அடிப்பதையும், சில உயிர்களை விஷ்ணுவின் உதவியாளர்கள்
நல்ல முறையில் அழைத்து செல்வதையும் காண்கிறான். மரணம் நிகழ்ந்த பின் கட்டை விரலின் அளவு உடைய ஜீவனானது ஸ்துலா உடலிலிருந்து யம தூதர்களால் வெளியே பறிக்கப்படுகிறது. அவ்வாறு வெளியேறிய ஜீவன் தான் இதுவரை தங்கியிருந்த உடலை பார்த்து கதறி அழுகிறது. சுவாசமும் வாழ்வும் இல்லாமல் போன தன் மனைவி, புத்திரன் மற்றும் உறவினர்களும் கூட தீண்டத்தகாதபடி வெறுப்புற வைக்கும் சடமாய் மாறிப்போன தன் உடலை பார்த்து அது தேம்பி அழுகிறது. இதுவரை நான் தங்கியிருந்த இந்த உடலை இனி புழுக்கள் தின்னுமோ அல்லது அழுகி மழுக்கு குப்பையாக மாறுமோ அல்லது எரிந்து சாம்பலாய் போகுமோ என்று அந்த ஜீவன் பரிதவிக்கிறது. கருடா, மரணம் வந்த மறுகணமே மனித உடல் அழிவை எதிர்கொண்டதாக வேண்டும். இதுவே விதி. அத்தகைய நிலையற்ற உடலை பற்றி மனிதன் பெருமை பேசி கொள்வது சரியா? ஒருவன் செல்வத்தை பெறுவதன் காரணமே அவன் பிற உயிர்களுக்கு உதவுவதற்கு தான். அவன் பேசும் சக்தியை பெற்றிருப்பதே உண்மையை பேசுவதற்கு தான். அவன் பெற்ற வாழ்வே இறைஞானம் பெற்று நீங்கா புகழை அடைவதற்கு தான். அவன் உடலை பெற்றிருப்பதே பிறர் மீதான கருணையுடன் நற்செயல்களை செய்வதற்காகத்தான். இந்த வழியில் நடந்தே ஒருவன் நிலையற்ற உடலுக்கு நிலையான நற்கதியை பெற்றுத்தர முடியும். ஆனால் உலகில் வாழும் காலத்தில் இதனை மனிதன் நினைத்து பார்க்கிறானா? வாழும் காலத்தில் அளவில்லாத தீமைகளை செய்யும் ஒருவனின் உயிரை பறித்து செல்லும் யமதூதர்கள் அவன் நரகத்தில் அடைய போகும் துன்பங்களை வழிநெடுக விவரித்து செல்கிறார்கள். ஓர் சீவனே, நீ விரைவிலேயே நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவாய். கும்பிப்பாகம் முதலிய கொடிய தண்டனைக்கு உள்ளாகப்படுவாய். அவற்றை எதிர்கொள்ள தயாராக இரு என்று யமதூதர்கள் கூறுவதையும், தன் உடலை பார்த்து தன் உறவினர்கள் துக்கத்தோடு நிற்பதையும் கண்ட ஜீவன் தன் நிலையை நினைத்து கேவி அழிகிறது. கருடா, ஒருவன் மரித்த நாளில் அவனது புத்திரன் செய்ய வேண்டிய சில வகை பிண்டங்களை பற்றியும் அவற்றின் காரணம் என்னென்ன என்பதையும் பற்றியும் உனக்கு கூறுகிறேன் கேள். ஒரு மரித்தவன் இடத்திலேயே செய்யப்படும் முதல் பிண்டமானது அந்த வீட்டிலுள்ள தேவதைகளை மகிழ்வடைய செய்கிறது. மேலும் பூமியையும் மகிழ்வடைய செய்கிறது. வாசலில் வைத்து செய்யப்படும் இரண்டாவது பிண்டம் ஆனது பயணம் புறப்படும் ஜீவனை வழியனுப்ப செய்யப்படுவதாகும். வாசல் பகுதியில் இருக்கும் தேவதைகளை இப்பிண்டம் மகிழ்வடைய செய்கிறது. தகனம் செய்யும் வாளகத்தில் செய்யப்படும் மூன்றாவது பிண்டமானது கேகார என்னும் தேவதையை மகிழ்வுற செய்கிறது. சடலத்தை கிடத்தும் இடத்தில் செய்யப்படும் பிண்டமானது பூதா தேவதையை மகிழ்வுற செய்கிறது. இப்பிண்டத்தை செய்வதன் மூலம் மரித்தவனின் ஜீவன் மீது பூதா தேவதை சிநேகம் கொள்கிறது. இதை செய்வதன் மூலம் பிசாசுகளும் ராட்சசர்களும் யாச்சர்களும் மரித்தவனின் உடலை அக்னி தேவன் ஏற்று கொள்ளும்படி பரிசுத்தமடைய செய்கிறார்கள். அடுத்த சிதையின் அருகில் செய்யப்படும் பிண்டமானது மரித்தவனை பிரதே நிலைக்கு எடுத்து செல்கிறது. இப்பிரதே நிலையை சிலர் சாகா நிலை என்றும் கூறுகிறார்கள். இருப்பினும் பொதுவாக இதனை பிரதே பிண்டம் என்றே கூற வேண்டும். இந்த 5 பிண்டங்களை செய்வதாலேயே மரித்தவன் உடல் அக்னியில் எரிப்பதற்கான தகுதியை பெறுகிறது. கருடா, அடுத்த 3வது பிண்டங்கள் உண்டு. முதலாவது இறந்தவன் மரணம் அடையும் வேளையில் செய்ய வேண்டிய பிண்டம். அடுத்தது மரித்த இடத்திலிருந்து தகனம் செய்யும் இடத்திற்கு எடுத்து செல்லப்படும் பாதி வழியில் செய்யப்பட வேண்டிய பிண்டம். இந்த 2 பிண்டங்களும் பிரம்மா, விஷ்ணு, யமதூதர்கள் ஆகியோரோடு தொடர்பு உடையவை. 3வதாக தகனம் செய்யும் இடத்தில் செய்யப்பட வேண்டிய பிண்டம். இது மரித்தவனின் உடலை அனைத்து வித
அசுத்தங்களில் இருந்தும் விடுவிக்கிறது. இவ்வகை பிண்டங்களை செய்த பிறகே மரித்தவனின் புத்திரனோ அல்லது நெருங்கிய உறவினனோ சடலத்திற்கு தீ வைக்க வேண்டும். சடலத்திற்கு நெருப்பினை வைப்பவன் நீரில் மூழ்கி தான் நீராடிய நீரை தகனம் செய்யும் இடத்தில் தெளித்து அவ்விடத்தை தூய்மை செய்து முறைப்படி கட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும். அதன் பிறகு தூதுவனான கிருதியனுக்கு மலர்களையும் அரிசியையும் அர்ப்பணித்து, ஓ கிருதியா, உயிர்களின் மூலமாய் இருப்பவனே, பிரபஞ்ச காரணனே, உயிர்களை உருவாக்கவும் காக்கவும் அழிக்கவும் செய்பவனே, மரித்த இவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வாயாக என்று சொல்லி மரித்தவன் உடலை கிருதியவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். மரித்தவன் உடலை சிதையில் வைக்கும்போது சிதையில் சிறிதளவு நெய்யை ஊற்றி யமாயா அந்தகாயா ஸ்வாகா என்று சொன்ன பிறகு உடலை சிதையில் வைக்க வேண்டும். பிறகு மிருத்யு தேவன், பிரம்மதேவன், அக்னி தேவன் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அர்ப்பணிக்கும் பொருட்டு சடலத்தின் வாயில் நெய்யை ஊற்ற வேண்டும். அதன் பிறகு கிழக்கு திசையிலிருந்து சிதைக்கு தீ மூட்ட வேண்டும். பிறகு இறந்தவனுக்கு நினைத்த அக்னி தேவனிடம், அக்னி தேவனே, இவன் இப்போது உனக்கு பிறந்தவனாகிவிட்டான், தயை கூர்ந்து இவனை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்வாயாக என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். சிதைக்கு தீயிடும் புத்திரன் அவ்விடத்திலேயே வாய் விட்டு அழ வேண்டும். அதன் மூலம் இறந்தவனின் ஜீவன் மன ஆறுதல் கொள்ளும். சடலத்தின் தகனத்திற்கு பிறகும் சில சடங்குகள் உண்டு என்பதை அறிவாயாக. தகனத்தின் மறுநாள் எரிந்த உடலிலிருந்து எலும்புகளையும் சாம்பலையும் சேகரிக்க வேண்டும். சிதைக்கு தீ வைத்தவன் தான் உடுத்தியுள்ள ஆடைகளுடன் தலைமுழுகி இறந்தவனை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். தகனத்திற்கு வந்த உறவினர்கள் மரித்தவனின் வீடு வரை மீண்டும் வந்து அவனது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற வேண்டும். கருடா, அதன் பிறகு தகனம் செய்த இடத்தில் சிறிது பாலை தெளிக்க வேண்டும். இவ்வேளையில் புத்திரன் அழக்கூடாது. அவ்வாறு அழுவானாயின் இறந்தவனின் ஜீவன் அந்த பாலை உண்ணும்படி வற்புறுத்துவதாகும். சிறிதளவு பாலையும் தண்ணீரையும் கலந்து வீட்டின் புலக்கடை கூரையில் தெளிக்க வேண்டும். இவ்வேளையில் இறந்தவனின் ஜீவன் தான் உலகத்தில் வாழும் காலத்தில் செய்தவற்றை எல்லாம் நினைத்து மீண்டும் ஒரு உடல் தனக்கு கிடைக்காதா என்று ஏங்கும். ஆனால் அப்போதே அப்பிரேத ஜீவனை யமதூதர்கள் எடுத்து செல்ல வந்துவிடுவதால் அந்த ஜீவன் தகனம் செய்யப்பட்ட இடத்தையும் தான் கிடத்தப்பட்டிருந்த வீட்டின் புலக்கடையையும் பார்த்து ஏங்கும். அடுத்த தகனத்திற்கு பிறகு 10 நாட்கள் எந்த இடையூறுமின்றி இறந்தவனை குறித்து அவனது புத்திரன் பிண்டம் இட்டு கை நிறைய தண்ணீர் இறைக்க வேண்டும். பிண்டத்தில் வேக வைத்த அரிசி, காய்கறிகள், பழங்கள் அனைத்தும் இடம்பெற வேண்டும். இறந்தவனுக்கு புத்திரன் இல்லையெனில் அவனது மனைவி இப்பிண்டத்தை செய்யலாம். மனைவியும் இல்லாத நிலையில் அவனது சீடனோ சகோதரனோ செய்யலாம். இப்பிண்டத்தை தகனம் செய்த இடத்திலோ அல்லது ஏதேனும் புண்ணிய சேஷேத்திரத்திலேயோ செய்யலாம். 10 நாட்கள் தொடர்ந்து செய்யப்படும் ஒவ்வொரு பிண்டத்தின் ஒரு பகுதி மரித்தவனின் ஜீவன் பிண்ட சரீரம் எடுப்பதற்காக அளிக்கப்படும். ஒரு பகுதி யமதூதர்களுக்கு அளிக்கப்படும். இந்த பிண்டங்களை அளிக்கும் போது இறந்தவனை நினைத்து அளித்தால் போதும். வேறு எந்த மந்திரங்களோ சடங்குகளோ தேவையில்லை. இதற்கிடையில் யமதர்மனை பற்றியும் மரித்தவனின் உயிர் எவ்வாறு எடுத்து செல்லப்படுகிறது என்பதையும் பற்றியும் உனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன்.